மரியாதைக்குரிய திருவேற்காடு சீனிவாசன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் டாக்டர் சரோஜா அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய முன்னாள் கொறடா அருமை சோதரர் மனோகரன் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏக்கள் திரு செல்வராஜ் அவர்களே, திருமதி இந்திரா காந்தி அவர்களே, திரு சம்பத் எம்எல்ஏ அவர்களே, நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற நம்முடைய சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் சகோதரி திருமதி கு சித்ரா அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரை ஆற்றிய இந்த மண்ணின் மைந்தர், இந்த தொகுதியுடைய சட்டப்பேரவை உறுப்பினர், சேலம் புறநகர் மாவட்ட இலக்கிய செயலாளர் அறிவிச்சார் எம் ராஜா என்ற ராஜமுத்து அவர்களே, எம்எல்ஏ திரு ஏ நல்லதம்பி அவர்களே, எம்எல்ஏ திரு ஏபி ஜெயசங்கரன் அவர்களே, எம்எல்ஏ ஆர் மணி அவர்களே, எம்எல்ஏ திரு எஸ் சுந்தரராஜன் அவர்களே, எம்எல்ஏ திரு இ பாலசுப்ரமணியம் அவர்களே, முன்னாள் எம்எல்ஏ சகோதரி திருமதி இ மனோன்மணி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடு விளங்குவதற்கு உறுதுணையாக விளங்கிய நம்முடைய வீரபாண்டி சட்டமன்ற தொகுதிக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் ஆர்வச்சால் திரு கே பாலச்சந்திரன் அவர்களே, ஒன்றிச்சா திரு ஜெகநாதன் அவர்களே, ஒன்றிச்சா திரு எம் வெங்கடேசன் அவர்களே, ஒன்றிச்சா திரு எஸ் வரதராஜ் அவர்களே, ஒன்றிச்சா திரு ஆர் செல்வ பிரகாஷ் அவர்களே, பேரு கழகத்தினுடைய செயலாளர்கள் திரு வி கே பழனிவேல் அவர்களே, திரு வி சின்னத்தம்பி என்கின்ற காளியண்ணன் அவர்களே, திரு கே மாதேஷ் அவர்களே, திரு எஸ் கிருஷ்ணன் அவர்களே, திரு சி பி சித்ராஜ் புரட்சித்தலை பேரவை செயலாளர் துணைத் தலைவர் அவர்களே, திருமதி கமலா அவர்களே, திரு எஸ் எஸ் பழனிசாமி அவர்களே, திரு குணசேகரன் அவர்களே, திரு பெருமாள் அவர்களே, திரு ஜே வினோத் அவர்களே, திரு எம் முத்துமாணிக்கம் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற வக்கீல் மணிகண்டன் அவர்களே, வரி வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாவட்ட தலைவர் வக்கீல் திரு சண்முகநாதன் அவர்களே, தமாக கட்சி நிர்வாகிகள் மாவட்ட தலைவர் திரு எஸ் செல்வம் அவர்களே, ஐஜேகே கட்சியினுடைய தலைவர்களே, நிர்வாகிகளே, வரி வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற மேடையில் வீட்டுக்கின்ற முன்னாள் எம்பி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கழகத்திலே பல்வேறு பொறுப்புகளை வைக்கின்ற நிர்வாகிகளே, வரி வந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற ஒன்றிய நகர பேரூராட்சி சார்புமன்ற அனைத்து நிர்வாகிகளே, கழக உடன்பிறப்புகளே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, இங்கே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் 3 நிமிடத்தில் அற்புதமாக பாட்டு பாடி படம் வரைந்த அருமைச்சோர் மூக்குத்தி முருகன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியிலே பங்கு பெற்றிருக்கின்ற பத்திரிகையாளர்களே, ஊடக நண்பர்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலந்த வணக்கம். சேலம் மாவட்டம்னா அண்ணா திமுக கோட்டை. நம்முடைய சேலம் மாவட்டத்தில் முதலாக வீரபாண்டி சட்டமன்ற தொகுதியில் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். கிராமத்தில் சொல்லுவாங்க விளையும் பயிர் மொழியிலே தீரின்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த தொகுதியினுடைய வெற்றி மட்டுமல்ல, சேலம் மாவட்ட தொகுதியில் மட்டும் வெற்றி மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் இருக்கின்ற 234 தொகுதியிலும் நம்முடைய கூட்டணி அதே இடங்களில் வெல்லுவதற்கு இங்கு இருக்கின்ற மக்களே சாட்சி. ஆக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக தலைமையில் அமைக்கப்படுகின்ற கூட்டணி பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்று அண்ணா திமுக தனி பெரும்பான்மையோடு ஆட்சி அமைக்கும். அதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. அண்ணா திமுக ஆட்சி அமைப்பதை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது. சேலம் மாவட்டம் அண்ணா திமுக கோட்டை என்பதை பல முறை நிரூபித்து காட்டியிருக்கின்றோம். 2011 சட்டமன்ற பொது தேர்தல் அன்பு அம்மா நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் 100% வெற்றி பெற்ற மாவட்டம் சேலம் மாவட்டம். 11 தொகுதியில் வெற்றி பெற்று அண்ணா திமுக கோட்டை என்று சேலம் மாவட்டத்தை நிரூபித்து காட்டினோம். 2016 11 சட்டமன்றத்தில் 10 இடங்களில் வென்று அண்ணா திமுக கோட்டை தமிழகத்திலே எந்த மாவட்டத்திலும் வெற்றி பெற முடியாம டபுள் டிஜிட்ல வெற்றி பெற்ற ஒரே மாவட்டம் சேலம் மாவட்டம். அம்மா மறைவுக்கு பிறகு
அதே வழியில் நின்று மக்களுடைய பேராதரவை பெற்று 2021 11 இடங்களில் 10 இடங்களிலே வென்று அதிமுக கோட்டை. எனக்கு முன்னாலே மாவட்ட கழக செயலாளர் குறிப்பிட்டார், நீங்க திரு ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்திற்கு முதலமைச்சராக இருக்கலாம், ஆனால் சேலம் மாவட்டத்தில் ஆளுவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். தப்பித்தவறி ஓரிடத்தில் வெற்றி பெற்று விட்டீர்கள். இந்த முறை அதுவும் உங்களுக்கு கிடைக்காது. சேலம் மாவட்டத்தில் இருக்கின்ற 11 சட்டமன்ற தொகுதியிலும் அதிமுக கூட்டணி வெற்றி பெறும். அந்த அளவுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி, இதே புரட்சி தலைவி அம்மா காலத்திலும் சரி, நான் முதலமைச்சர் இருந்த காலத்திலும் சரி, பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கிராமத்திலிருந்து நகர வரை மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொண்டு வந்து அதனால் மக்கள் நிறைய நன்மைகளை பெற்றுக்கின்றார்கள். இது அதிமுக வரலாறு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகள் ஆகிவிட்டன. சேலம் மாவட்டத்தில் ஏதாவது ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கின்றார்களா? கொண்டு வந்திருக்காங்களா? எந்த திட்டத்தையும் கொண்டு வரவில்லை. நாம் கொண்டு வந்த திட்டத்தை நிறுத்தியதுதான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியுடைய சாதனை. இப்படிப்பட்ட மக்களோட ஆட்சி தொடர வேண்டுமா? எவ்வளவு சிரமப்பட்டு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்தோம். 100 ஏரி திட்டம், இன்னைக்கு விவசாய பெருடு மக்களுக்கு வாழ்வளிக்கக்கூடிய திட்டம். 4 சட்டமன்ற தொகுதி நன்மை பெறும். 4 தொகுதியில் இருக்கின்ற சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற விவசாயிகள் பொதுமக்கள் பயன்பெறக்கூடிய அற்புதமான திட்டம். பல ஆண்டுகாலமாக அந்த மக்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவதற்காக அதிமுக ஆட்சியிலே அந்த திட்டத்தை நாங்கள் துவக்கினோம். முதல் கட்ட பணி நிறைவு பெற்று முதற்கட்டமாக 6 ஏரிகளை திறந்து வைத்தோம். அதற்கு பிறகு இதுவரை அந்த திட்டம் முழுமை பெறவில்லை. இதுதான் அந்த ஆட்சியுடைய அவலம். இப்படி அவல ஆட்சி தொடர வேண்டுமா? சிந்தித்து பாருங்கள். ஒரு ஆட்சி எதற்காக அமைகிறது? நாட்டு மக்கள் நன்மை செய்வதற்காக அமைகிறது. ஆனால் திமுக அப்படி அல்ல, குடும்பம் நன்மை பெறுவதற்காக இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. சிந்திச்சு பாருங்க. ஒரு குடும்பம் செல்வ செழிப்பிலே வாழ்வதற்கு 8 கோடி மக்களை சுரண்டுவது நியாயமா? 8 கோடி மக்களை சுரண்டி ஒரு குடும்பம் செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதுக்கு முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல். முடிவு கட்டுவீங்களா? ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எவ்வளவோ முயற்சி செய்கின்றீர்கள். ஆட்சியை மீண்டும் தொடர்வதற்கு எந்த வகையிலும் உங்களுடைய முயற்சி வெற்றி பெறாது. 4 ஆண்டு காலம் கும்பகரன் போல் தூங்கிவிட்டு இன்றைக்கு ஞானோதயம் பிறந்து விட்டது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு. இப்பொழுதுதான் மக்களை பற்றி சிந்திக்கின்றார்கள். மக்கள் செல்வாக்கு இழந்து விட்டார்கள். அதனால் புதிய புதிய திட்டத்தை அறிவித்து மக்களுடைய செல்வாக்கை பெற்று நடைபெறுகின்ற சட்டமன்ற பொது தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு புதிய அறிவிப்புகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் போராட்ட களமாக மாறிவிட்டது. விவசாயிகள் போராட்டம், வியாபாரிகள் போராட்டம், தொழிலாளர்கள் போராட்டம், செவிலியர் போராட்டம், தூய்மை பணியாளர் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் போராட்ட களமாக மாறிவிட்டது. உங்கள் ஆட்சியிலே நல்லது செய்திருந்தால் எதற்கு போராட்டம் நடைபெறும்? ஸ்டாலின் குறிப்பிடுகிறார், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி ஒரு சிறந்த ஆட்சி என்று. எதிலே சிறந்த ஆட்சி? லஞ்சம் வாங்குவதிலே சிறந்த ஆட்சி, கொள்ளையடிப்பதிலே சிறந்த ஆட்சி, மக்களுக்கு நன்மை கிடைப்பதிலே சிறந்த ஆட்சி அல்ல. எந்தெந்த வழியிலே ஊழல் செய்வது அதிலே ஒரு சிறந்த ஆட்சி திமுக ஆட்சி. மக்களை எப்படி சுரண்டுவது அதிலே சிறந்த ஆட்சி திமுக ஆட்சி. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு திட்டம் போடுவதிலே முதல் சிறந்த ஆட்சி அண்ணா திமுக ஆட்சி. போடப்பட்ட திட்டத்திலே நன்மை அதிகமாக பெற்றது மக்கள், அதிலே சிறந்த ஆட்சி.
அதிமுக. சிந்திச்சு பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியும் அதிமுக ஆட்சியும் ஒப்பிட்டு பாருங்கள். இன்று தூத்துக்குடியிலே சமூக நலத்துறை அமைச்சர் ஒரு நிகழ்ச்சியிலே பங்கு பெற்று பேசுகிறார். தமிழகத்திலே 6999 போக்சோ சட்டம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சொல்கிறார். அதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 104 கோடி நிவாரணம் வழங்கப்பட்டதாக சொல்கிறார். நாம் சொல்லவில்லை, அந்த துறையினுடைய அமைச்சர் சொல்கிறார். அப்படி என்றால் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு எப்படி இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சிறுமிகளுக்கு எங்கே பாதுகாப்பு இருக்கிறது? இந்த 4.5 ஆண்டு கால திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே 6999 சிறுமிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது சொன்னால் எந்த அளவுக்கு கொடுமையான ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். இன்றைக்கு சிறுமிகளுக்கு பாதுகாப்பு இல்ல, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, வயது முதிர்ந்த பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ஒட்டுமொத்தமா நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு இல்ல. சிந்திச்சு பாருங்க. ஒரு நாடு வளமாக சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருக்க வேண்டும். அப்படி சட்ட ஒழுங்கு சிறப்பாக இருந்தால்தான் அந்த மாநிலத்துடைய வளர்ச்சி கூடும். ஆனா இங்கே அப்படி அல்ல. சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருக்கிறது. நாட்டு மக்கள் ஒவ்வொரு நாளும் தங்களுக்கு என்ன நேரிடுமோ என்று அஞ்சி வாழக்கூடிய நிலை தமிழகத்திலே உருவாகி இருக்கின்றது. அதை பற்றியெல்லாம் திரு ஸ்டாலினுக்கு கவலை இல்லை. ஒரு 4 நாளுக்கு முன்பு நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஒரு வடமாநில தொழிலாளர் சென்னையில் இருந்து திருத்தணிக்கு ரயிலே செல்கிறார். 4 சிறுவர்கள் அவரை பட்டா கத்தியோடு கஞ்சா போதையிலே கடுமையாக தாக்கிட்டார்கள். கெஞ்சுகிறார். எல்லா வலைதளங்களும் வந்திருக்கிறது. எவ்வளவு கொடுமையான நிகழ்ச்சி! இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? இன்றைக்கு கஞ்சா போதை தமிழகத்திலே தாண்டவமாடி கொண்டிருக்கிறது. போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து விட்டது. சட்டமன்றத்தில் போதை நடமாட்டம் அதிகரிக்கின்றது. அதை தடுத்து நிறுத்தல் என்று முதலமைச்சருடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு சென்றோம். முதலமைச்சர் அதை பற்றி கவலைப்படவில்லை. அறிக்கையின் வாயிலாக வெளியிட்டோம், தொலைக்காட்சியின் வாயிலாக வெளியிட்டோம், பொதுக்கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் பேசினோம். ஆனால் போதை நடமாட்டத்தை இந்த அரசு கட்டுப்படுத்தாத காரணத்தினால் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கின்ற நம்முடைய இளைஞர்கள், மாணவர்கள், பொதுமக்கள் போதைக்கு அடிமையாகி இன்றைக்கு சீரழிக்கக்கூடிய ஆட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி தேவையா? சிந்தித்து பாருங்கள். நமக்கு செல்வோம் நம்முடைய குழந்தைகள். நம் கண்ணெதிரே இந்த ஆட்சியிலே போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய நிலை இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் ஏற்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்றைக்கு தமிழகத்திலே சட்ட ஒழுங்கை காக்கக்கூடிய டிஜிபி இதுவரைக்கும் நியமிக்கவில்லை. பல கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்து விட்டேன், அறிக்கையின் வாயிலாக தெரிவித்து விட்டேன். ஆனால் இந்த முதலமைச்சருக்கு சூடு சுரணை எதுவுமே இல்லாத ஒரு முதலமைச்சர். சூடு சுரணை வெக்கமான எதுவுமே இல்லை. நாட்டு மக்களை பற்றி கவலைப்படாத முதலமைச்சர். உண்மையிலேயே நாட்டு மக்களை பற்றி கவலைப்பட்டிருந்தால், நாட்டில் நிலவுகின்ற பிரச்சனை இந்த முதலமைச்சர் சிந்தித்து பார்த்திருந்தால், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீரழிந்து கொண்டிருக்கிறது, இதை நிலைநாட்ட வேண்டும் என்று எண்ணி இருந்தால் நிரந்தர சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கப்பட்டிருக்கலாம். இதுவரைக்கும் நியமிக்கவில்லை. இதற்கு என்ன காரணம்? இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு அவர்கள் அனுப்பிய அந்த பட்டியலில் இருந்துதான் யுபிஎஸ்சி அதிலே 3 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த மாநில அரசுக்கு அனுப்பி இருக்கின்றது. அந்த 3 பேரில் ஒருவரை நியமிப்பதற்கு உங்களுக்கு என்ன கஷ்டம்? இரண்டாவது 3 பேரில் ஒருவர் கூட இவர்களுக்கு சாதகமாக இல்லை என்று இருக்கின்ற காரணத்தினால், அவர்கள் நேர்மையாக செயல்படக்கூடியவர்களாக இருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் நியமிக்கப்பட்டால் தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டார்கள், சுயமாக சிந்திப்பார்கள், சுயமாக நடவடிக்கை எடுக்கப்படுவார்கள். அதனால்
நம்முடைய ஆட்சிக்கு ஆபத்து ஏற்பட்டுவிடும் என்ற ஒரே காரணத்திற்காக இன்று வரை அந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கின்ற 3 டிஜிபிகள் ஒருவரை நியமிக்காத காரணம். ஆக இனியாவது இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உயர்நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் தெரிவித்து விட்டது. இன்னும் இந்த முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர், திறமையற்ற முதலமைச்சர் இன்னும் சட்ட ஒழுங்கு டிஜிபி நியமிக்கவில்லை. இதை உடனடியாக நியமிக்க வேண்டும் என்று இந்த கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றேன். நீங்கள் உண்மையிலேயே நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டும், நாட்டுக்கு நல்லது செய்ய வேண்டும் அப்படி என்ற எண்ணம் உங்கள் மனதிலே இருந்தால் உடனடியாக யுபிஎஸ்சி தேர்வு செய்யப்பட்ட அந்த 3 பேர் கொண்ட டிஜிபி பட்டியலில் ஒருவரை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக நியமிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொன்னால் அது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, அது கட்சி அல்ல. கட்சி அது கட்சி என்றால் அதிமுக தான் கட்சி. இங்கே மேடையில வீட்டிருக்கின்றார்கள், என் முன் அமர்ந்திருக்கின்றீர்கள். இதில் யார் உழைத்தாலும், யார் கட்சிக்கு விசுவாசமா இருந்தாலும், சிறப்பாக கட்சி பணி ஆற்றினால், மக்களிடத்திலே செல்வாக்கப்பட்டால், யாராக இருந்தாலும் அங்கே இருந்து இங்கே வந்து அமரலாம். திமுக முடியுமா? நான் நம்முடைய மாவட்ட மண்ணின் மனிதனாக இருக்கின்றேன். இந்த மாவட்டத்துடைய மண்ணிலே பிறந்தான், இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர். உங்களால் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டது, முதலமைச்சர் என்ற வாய்ப்பு கிடைக்கப்பட்டது. உங்களால் எனக்கு இந்த இயக்கத்துடைய பொதுச் செயலாளர் என்ற உயர்ந்த பதவி கிடைத்திருக்கின்றது. பொன்மனச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த இயக்கம், அம்மா கட்டி காத்த இயக்கம். அப்படி வரலாற்று சிறப்புமிக்க இயக்கத்திற்கு ஒரு பொதுச் செயலாளர் என்ற ஒரு அடையாளத்தை இங்கே இருக்கின்ற நம்முடைய கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், மேடையில் இருக்கின்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், தமிழகத்தில் இருக்கின்ற நிர்வாகி தொண்டர்கள் அந்த வாய்ப்பை தந்திருக்கின்றார்கள்.